இதயம் wishes you a very happy new year. தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அடுத்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசியது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சியாகும். அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட்டால் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும். தமிழகத்தில் இருக்கும் அரசு பள்ளிகளில் 24,310 தொடக்க பள்ளிகள், 7,024 நடுநிலை பள்ளிகள், 3,135 உயர்நிலை பள்ளிகள், 3,110 மேல்நிலை பள்ளிகள் என 37,579 பள்ளிகள் இருக்கின்றன. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 8,328 செயல்படுகின்றன. இதில் 46 லட்சம் மாணவ மாணவியர்கள் படிக்கின்றனர். ஆனால் தமிழகத்தில் 12,000 தனியார் பள்ளிகளில் ஏறக்குறைய 65 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படிக்கின்றனர். அரசு பள்ளிகளின் 1/3 பங்கு கூட செயல்படாத தனியார் பள்ளிகள்தான் அதிகளவு ஆதிக்கம் செலுத்துகின்றன. சுமார் 2,500 அரசு பள்ளிகளில் கழிப்பறை வசதி கூட இல்லை என்று ஆய்வறிக்கை கூறுகிறது. ஆரம்ப பள்ளிகளின் இடைநிற்றல் 16% உயர்ந்துள்ளது. இதனால் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை பலப்படுத்தி கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு தத்து கொடுக்க முயற்சிப்பது ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி உரிமையை பறிக்கும் செயலாகும். அரசு பள்ளிகளுக்கு செலவிடாமல் அதிலிருந்து தமிழக அரசு தப்பிப்பதும், நிதி சுமையை காரணம் காட்டி தனியாருக்கு தத்து கொடுப்பது முற்றிலும் நியாயமற்ற நடவடிக்கையாகும் என்று பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.